To Grip 9.0. இந்த வீடியோவில் நம்ம டாடா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 41 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs எஸ்ஆர்எஸோட பிளேயிங் 11 அண்ட் கேம் பிளான் பற்றிய விரிவான வீடியோ பார்ப்போம். ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ்லேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் மேலே இருக்க 2 டீம் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. விராட் கோலியே ஆரம்பிப்போமே. விராட் கோலியோட ஃபார்ம் ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியம். பட் ஆனால் அவர் அடிக்கிறாரு, இன்னொருத்தவங்க யாருமே அடிக்கல. இவர் எப்படின்னா T20 நான் செலக்ட் ஆகணும்னு கண்டபடி அடிக்க போகிறத தவிர்த்து ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்காக நான் 20 ஓவர் ஆனால் அந்த மென்டாலிட்டின்னு விராட் வரல. ஸோ நான் வந்துட்டு ஃபேக்ட் பிளஸ் பார்ப்போம். ஃபேக்ட் பிளஸ் பற்றி போகணும்னா ஃபேப் ரொம்ப இனிஷியலாக அடி வாங்குறாரு பவுலர்ஸ்ட்டை. ஸோ அவர்கிட்ட அந்த ஃபார்ம் இருக்கா இல்லை இல்லையா தான் டவுட்ஃபுல்லாக இருக்குது. இவங்க 2 பேர் தான் ஓப்பனர்ஸ் ஃபார் ஆர்சிபி. அண்ட் நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணது வில் ஜாக்ஸ் எப்படிப்பட்ட பிளேயர்னா ஒரு பட்டா பாகையும் படாட்டு லேகியம் பிளேயர் தான். பட் ஆனால் அவர் நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட ஒரு ஆல்ரவுண்டர் கெப்பாசிட்டி வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு டைமிங் வந்துச்சு. கொல்கத்தா மேட்ச்சில் நம்ம நல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் ராஜத் பட்டிதார் ஒரு 4 டவுன் 1 டவுன் 2 டவுனில் இறங்குற ஒரு பெட்டரான பிளேயர் தான். பட் ஆனால் ஸ்பின்ஸில் நல்லா ஆடுறாரு. ஆனால் பேஸ் பிளேட்டும் கொஞ்சம் சொதப்புறாரு. ஸோ இவங்க தான் நம்மளோட 2, 3 and 4 அண்ட் கேமரன் கிரீன் நம்பர் 5 ஆட வைக்கிறாங்க. கேமரன் கிரீன் பேட்டிங்கில் சொதப்புனா என்ன, பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு, ஃபீல்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாரு. பட் அவங்க பேட்டிங் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. நம்பர் 6 நம்ம தமிழ்நாடு சேர்ந்த தினேஷ் கார்த்திக் அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரோட வேலை அந்த ஃபினிஷிங்கில் ஒரு 20-30 ரன்ஸ் அடிக்கிறது. ஸோ அவர் வேலையை கச்சிதமாக பண்ணுறது. பட் சப்போர்ட் இருக்கா? அனுஜராவத் ஆட வச்சாங்க, அவரும் சொதப்புனாரு. சில டைம் லோமரே ஏதாவது ஒரு மேட்ச் ஆடினாரு, ஒரு டைம் அவுட் ஆகிட்டாரு, அடிக்கிறாரு. மைப்பால் லோமர் தினேஷ் கார்த்திக் சப்போர்ட் பண்ண வைப்பாங்க. அண்ட் கரண் சர்மாவை ஆட வைக்காமல் இருந்தது ஆர்சிபி பண்ண மிகப்பெரிய தப்பு கூட சொல்லுவேன் நானா. அவன் லெக் ஸ்பின்னரை எப்பயுமே ஆட வைக்காமல் எந்த டீமும் இருக்க மாட்டாங்க. அது இவர் மாதிரி ஆல்ரவுண்டிங் லெக் ஸ்பின்னர் கிடைக்காது அதே டீமுக்கு. கரண் சர்மா 20 ரன்ஸ் அவரால் தான் மேட்ச் உயிரோடு இருந்துச்சு. லாக்கி ஃபெர்குசன் பக்கம் போவோம். அவருக்கு அப்புறம் லாக்கி ஃபெர்குசன் மிடில் ஓவர் டெத் ஓவரில் யூஸ் பண்ணாங்க. நடுவில் அந்த பவர் பிளேயில் மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க. ரன் பிச்சுட்டு போவார். அவரோட அந்த பேஸ் யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட் முகமது சிராஜோட ஃபார்ம் இல்லாதது கூட மெயினாக ஆர்சிபி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுது. இனிஷியலாக அவர் விக்கெட் இது கொடுப்பாரு போன வருஷமாக. இந்த வருஷம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. இல்லையா, எனக்கு ஒரு டவுட், நான் ப்ரெடிக்டபிளாக பவுன்சர் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்தேயால் தான் ஆர்சிபி கேகேஆரோட தோத்தாங்கன்னு சொல்கிறாங்க பல எக்ஸ்ட்ராஸ். ஸோ எஸ்தேயாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் இந்த மனோஜ் பந்தாகேன்னு ஒரு பிளேயர் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்டு ஒரு ஆல்ரவுண்டரும் அண்ட் ராஜன் குமார் ஒரு லெஃப்ட் ஆர்மிங் ஆல்ரவுண்டர் ஒரு லெஃப்ட் பேசர் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஆட வைப்பேன். அனுஜராவத் ஒரு இம்பாக்ட் பிளேயராக ஆர்சிபி ஆட வைக்க வாய்ப்பு உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பக்கம் போவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயிங் நம்ம எப்படி இருக்குன்னா, முதல்ல அபிஷேக் சர்மா ஆட வைப்பாங்க. அபிஷேக் சர்மா எப்படி பார்த்தாலும் அந்த ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர், நல்லா பவர்ஃபுல்லாக ஆட பார்ப்பார். ஒரு 40-50 ரன்ஸ் அடிக்கிறது அவரோட ரோல். இல்லை அவர் பொறுத்துக்கிட்டா கூட ட்ராக் ஷீட்டு எனக்கும் சேர்த்து வச்சு அடிக்கிறேன் தலைவான்னு சொல்லுவார். உனக்கும் நான் சேர்த்து வச்சு அடிப்பேன்னு சொல்லுவார். பாருங்க, கிளி குடிச்சார் போன வருஷம் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி போட்டார். பட் இந்த மேட்ச்சும் போட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இவங்க 2 பேருக்கு அப்புறம் நான் எய்டன் மார்க்ரம் பார்க்க போவோம். எய்டன் மார்க்ரம் ஒரு ஸ்லோ இன்டென்ட் பிளேயர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போய் இந்த விக்கெட் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் இன்டென்ட்டை ஸ்லோ பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் பெருசாகிற வேலை இவருக்கு தான் இருக்குது. ஸோ இவருக்கு அப்புறம் நான் ஹென்ரி கிளாசன் ஒரு பவர் ஹிட்டர். ஆர்சிபியில் இருந்த வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. ஆனால் வேறு டீம் போனால் எல்லாரும் கிழிக்கிறாங்க, இன்னும் மோதல்ல. ஸோ இவருடைய வேலை அந்த ஹிட்டிங் ரோல் 10 ஓவர்ஸ் மேலே இருக்கணும். இவருக்கு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வைப்பாங்க. இவர் ஒரு பேட்டிங்கில் நல்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பிஸி பிளேயராக இருக்கார். அண்ட் ஒரு பவுலர் ஆப்ஷனும் இருக்கார். ஸோ இவருக்கு அப்புறம் நான் ஷாபாஸ் அகமது ஆட வைப்பேன். ஷாபாஸ் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்மர். ஆர்சிபியில் தான் இருந்தார். ஆர்சிபியில் இருந்த வரைக்கும் ஓரளவு பெட்டர். ஆனால் எஸ்ஆர்ஜி போய் மரணமாக ஆடுறாரு. அண்ட் பேட் கமின்ஸ் நெக்ஸ்ட் ஆட வைப்பேன். ஸோ பேட் கமின்ஸ் ஒரு பவுலிங்கில் ஒரு பேட்டராகவும் ஆட வைக்கலாம். ஸோ எனக்கு மெயின் பேட்டர்லாம் விராட் கோலி வர்சஸ் பேட் கமின்ஸ் தான் தோணுது. இவருக்கு அப்புறம் நான் ஜெயதேவ் உணர்கட்ட ஆட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த தங்கராஜ் நட்ராஜன் போன மேட்ச்சில் ஒரு 4 விக்கெட் எடுத்து மேட்சை ஈஸியாக ஜெயிக்க வச்சுட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, தங்கராஜ் நட்ராஜனை ஈஸியாக அடிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்துல் சமாதை இம்பாக்ட் பிளேயரை கூட போட்டுருவாங்க சில டைம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புவனேஸ்வர் குமார் பார்க்க போவோம். புவனேஸ்வர் குமார் ஸ்விங் கிங். பட் அவர்கிட்ட ஸ்விங்கே இல்லாமல் போயிடுச்சு.